ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடக ராசி பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையில், சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. மதியம் 1 மணிக்கு மேலே உங்கள் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இப்படி எந்த விஷயத்தில் இருந்தாலும் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பண வரவுன்னா உடனே ஒரு நண்பர் நம்ம கமெண்ட்டில் போட்டிருக்காரு, சம்பளத்துக்கு இருக்கிறவங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி தானே சார் சம்பளம் அப்படின்ட்டு. அதாவது சம்பளம் கைக்கு வந்தால் தான் சம்பளம் கிடையாது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும், பண வரவு சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி வரும். அதன் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேனே தவிர, பணம் வரும்னா உடனே எல்லாருக்கும் எல்லா நாளும் பணம் வராது. வியாபாரிக்கு மட்டும்தான் டெய்லி பணம் வரும். மற்றவங்களுக்கெல்லாம் ஈவன் சொந்தமாக தொழில் பண்ணால் கூட வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் பணம் வரும், மற்ற நாள்லாம் பணம் வராது. அதனால் பண வரவு ஏற்படும்னா உடனே கையில் கேஷாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அது பேப்பரில் வரும். பேப்பரில் உங்களுக்கு நாங்கள் இந்த வாரத்துக்குள்ளார பணத்தை அனுப்புகிறோன்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நல்ல செய்திகள் வருவதே உங்களுக்கு பணம் வருவதற்கு ஈக்குவலாக. அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரும். நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த குதர்க்க எண்ணங்கள் மாறி உங்களுக்கு உதவிகரமாக மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும். இப்போதைக்கு அஷ்டம சனி பாதிப்பு குறைவாக இருக்குது. குரு சாதகமாக இருக்கார். அதனால் உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். பாக்கியங்கள் கிட்டுவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். அனைத்து பாக்கியங்களும் கிட்டுவதற்கு யோகம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும். அதற்கு காரணம் சந்திரன் கேதுவின் நட்சத்திர சாரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும்போது 4ஆம் இடத்து கேது 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன சறுக்கல் சங்கடம் ஏற்படும். நெருப்பு காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கும் இளைய சகோதரர்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதற்கு உங்களின் தந்தையாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.